தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுடைய கண்ணீர் துளி, வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுடைய கண்ணீர் துளி, இதே மண்ணில் தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுடைய கண்ணீர் துளி, நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள், எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய கண்ணீர் துளி, அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடைகோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், எழுச்சியான ஒரு கூட்டம், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள், நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க. ஒரு இனம் தன்னுடைய குரலை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது, தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பெரியவர்கள், தாய்மார்கள், சாது சன்னியாசிகள், எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க. RSS பேரியக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு, இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு, எங்கே சனாதன தர்ம பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் யூதர்கள், ஜூஸ், மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. 0.2 விழுக்காடு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 4 நாடுகளோடு. அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள். ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க, அண்டர் கிரவுண்டுக்கு. அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க. நேற்று அவர்களுடைய விமானம் 37 மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை. அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது, எதற்காக அதனுடைய குரல் உரக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால், நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் சில பேருக்கு பிரச்சனை. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிற்கிறான் பாருங்க, அமெரிக்காக்காரர் எப்படி நிற்கிறான் பாருங்க. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன் என்று. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில் முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம், பரவாயில்ல மன்னிச்சு போயிடும். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி
நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு